ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள குரு பகவான், 3ஆம் இடத்திலே செவ்வாய், 5ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சூரியன் புதன், 8ஆம் இடத்திலே சுக்கிரன், 10ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, டிசம்பர் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். டிசம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள். உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதுவும் குரு பகவானின் பார்வையில் அமர இருக்கிறார். விரையாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய பார்வையில் அமர இருக்கிறார். பாருங்கள், உங்கள் ராசிக்கு அதிபதியை செவ்வாய் பார்க்கறதுனால, அவர் விரையாதிபதிங்கிறதுனால திடீர் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதத்தில் நீண்டகால வெளிநாடு தடை உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பாருங்கள், செவ்வாய் விரையாதிபதிங்கிறதுனால சொத்து வகையில் உங்களுக்கு, அதாவது புதுசாக இடம் வாங்கிறது, புதுசாக வீடு கட்டுறது, இது போன்ற செலவுகளை இந்த மாதம் நீங்கள் செய்ய முடியும். அதே போல் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள் திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரு வண்டி வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் பாருங்கள் சில செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் விழிப்பாக போகணுங்க. இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதியை பாருங்கள், இரத்தக்காரகன் செவ்வாய் பார்க்குறதுனால உடம்புல சின்ன சின்ன காயங்கள் படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக போகணும் இந்த மாதம் முழுவதும், டிசம்பர் மாதம் முழுவதும். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியை செவ்வாய் பார்க்குறதுனால உடம்புல ஏதாவது ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள், அதாவது ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடிவதற்கு வாய்ப்பு உண்டுங்க இந்த மாதம். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பார்த்துக்கிறதுனால ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. பயணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க இந்த மாதம். உங்கள் ராசிக்கு அதிபதியும் 7ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறது. அதே போல் முக்கியமாக கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடியவங்க ரொம்ப விழிப்பாக பயன்படுத்துங்க இந்த மாதம். அதே போல் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு சார்ந்த விஷயத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்கலாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள். அதே போல் பாருங்கள், குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2025 மே மாதம் வரையும் பாருங்கள் குரு பகவான் ராசிக்குள்ளே இருப்பார். குரு பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதி, மேலும் லாபாதிபதி. உங்களுடைய சில பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பார். பொதுவாக குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நீக்கக்கூடியவர் பாருங்கள் குரு பகவான். மிகப்பெரிய சுபக்கிரகம். மேலும் அவர் 8ஆம் அதிபதிங்கிறதுனால சின்ன சின்ன அவமானங்கள் இருக்கும். ஒரு உத்தியோகம் பார்க்குறீங்க, மேலதிகாரிகளை பகித்துக் கொள்ளக்கூடாதுங்க குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யும்போது. அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் குரு பகவான் பாருங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எப்போதும் ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா, பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா, ஜென்மராமன் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், அதாவது ஜென்மத்துக்கு குரு வந்த போது தான் ராமன் வந்து சீதையை பிரிஞ்சாராம். அப்போ இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் எப்போதும் ஒரு மன அழுத்தம், எப்போதும் ஒரு கோபம், ஒரு விரக்தி, இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுங்க. அதனால் ரிலாக்ஸாக இருக்கணுங்க ராசிக்குள்ள குரு இருக்கிற வரையும். மேலும் பாருங்க, செவ்வாய் வந்து 3ஆம் இடத்தில் இருக்கிறார். மனசில் ஒரு புது தைரியத்தை பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும். ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார். அப்போ செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பது புதுசாக ஆபரணங்கள் எடுக்கலாம். ஏன்னா 3ஆம் இடங்கிறது பாருங்கள் ஆபரண ஸ்தானம். புது வேலையாட்கள் அமைவார்கள். வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம். மேலும் சூரியன் பாருங்கள் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரியன் ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். சொத்து வகையில் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், அது ஒரு சிறப்புங்க. அதே போல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கும். இந்த சுபகாரிய தடைகள்லாம் விலகி உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்குங்க. அதாவது சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும். அதே போல் தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும். மேலும் அவர் 4ஆம் அதிபதிங்கிறதுனால, 4ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பார்த்துக்கிறதுனால இந்த கொள்ள தகராறு, எல்லை தகராறு, வாய்க்கா வரப்பு தகராறு, இது போல சில பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ உங்களுக்கு நிலம் சார்ந்த ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். மேலும் 4ஆம் அதிபதியை லாபாதிபதி குரு பார்க்கறதுனால முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும்.
பழைய சரக்குகள்லாம் விற்று தீர்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த 4ஆம் அதிபதியை லாபாதிபதி பார்க்கறதுனால இது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மனசில் நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் கொடுக்குங்க. 4ஆம் அதிபதியை குரு பகவான் பார்ப்பது ஒரு சிலருக்கு தாய் வழி சொத்துக்கள் கிட்டக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். வாகன தொழில், பண்ணை தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்போ 4ஆம் அதிபதியை குரு பார்க்கறது நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இந்த மாதம் டிசம்பர் 16ஆம் தேதி வரையும் பாருங்கள் 4ஆம் அதிபதியை குரு பகவான் பார்ப்பார். டிசம்பர் 16 தேதி பிறகு சூரியன் பாருங்கள் 8ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். சூரியன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தந்தையார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், அவ்வளோதான். அதே போல் அரசாங்கத்தினால் ஆக வேண்டிய காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடலாம் டிசம்பர் 16 தேதிக்கு பிறகு. அதே போல் புதன் பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான். அவர் பாருங்கள் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் பாருங்கள் புதன் 7ஆம் இடத்தில் தான் இருப்பார். புதன் பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2க்கும் 5க்கும் உடையவர். குரு பகவான் பாருங்க லாபாதிபதி, மேலும் 8ஆம் அதிபதி. அப்போ 5ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுவதும். அதாவது ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல ஜனவசியம் இருக்கும். கூட்டம் அலைமோதும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் கடையில் கூட்டம் அலைமோதும் இந்த மாதம் முழுவதும். அப்போ நிறைய சரக்குகள் விற்று தருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும் இந்த மாதம். நல்ல ஒரு ஜனவசியத்தை இந்த மாதம் பார்க்க முடியும். அதே போல் 2ஆம் அதிபதியை குரு பகவான் பார்க்கறதுனால பாருங்கள் நிறைய பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு. கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் பார்க்க முடியுங்க குடும்பாதிபதியை குரு பகவான் பார்ப்பது. அதே போல் 5ஆம் அதிபதியை குரு பகவான் பார்க்குறார். பிள்ளைகள் வழியில் இருந்த சங்கடங்கள் தீரும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பாருங்கள் சரியாக இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் அதிர்ஷ்டம் தரும். ஒரு சிலருக்கு திடீர் ஆதாயத்தை கொடுக்கும். ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. இது எதிர்பாராத ஒரு பணவரவை கொடுக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். அப்போ புதன் பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது இந்த மாதம் ஒரு மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா அந்த புதனும் குருவும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. இது ஒரு மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே போல் சனி பகவான் பாருங்கள் 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். விரைவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற 2025 மார்ச்சுக்கு அப்புறம் சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். 2027 ஜூன் வரையும் ராஜயோக காலம் அப்படின்னு சொல்லலாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய காலம் ஒரு மிகச்சிறந்த காலம். ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம். வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நீண்டகால ஆசைகள்லாம் நிறைவேற இருக்கிறது. வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வர இருக்கிறது. வாழ்க்கையில் இது நாள் வரையும் எதிர்பார்க்காத சில அதிர்ஷ்டங்களை ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க 2025 மார்ச்சுக்கு அப்புறம். அதே போல் 11ஆம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ராகு பகவான் அந்த வீட்டுக்குடைய குரு உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார். உடம்புல பாருங்கள் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன அலர்ஜிகள் ஏதாவது ஏற்படும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய குரு ராசிக்குள்ளே இருக்கிறதுனால அதாவது சாப்பாடு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துறங்க ரிஷபராசிக்காரர்கள். அதே போல் முக்கியமாக சொந்த நாட்டை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஏன்னா ராகுங்கிறது ஒரு அந்நிய கிரகம். அப்போ ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய குரு ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது சொந்த நாட்டை விட்டு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பகவானுடைய பார்வையில் இருப்பது நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். இந்த மாதம் முழுவதும் நல்ல பணவரவுகளை கொடுக்கும். முக்கியமாக சில நீண்டகால கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த மாதம் ஒரு முடிவு தெரியும் அப்படின்னு சொல்லாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.